ஹாய் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ நம்ம நிறைய புது புது விஷயங்கள் பார்த்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எதுவுமே நிரந்தரம் இல்லைங்க நம்ம வாழ்க்கையில். ஸோ ஒரு ஃபேமஸ் ஆக்டர் அர்னால்ட் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ சினி ஃபீல்ட்லேயும் ரொம்ப சூப்பராக இருந்தார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் கலிஃபோர்னியாவோட ஒரு கவர்னராக இருந்தார். ஸோ அந்த டைமில் கவர்னராக இருக்கும்போது அந்த டைமில் வந்து ஒரு ஒரு பெரிய ஹோட்டல், ஒரு 10 ஸ்டார் ஹோட்டல் வந்து பில்ட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணுறதுக்காக அவர் கூப்பிட்டுருந்தாங்க. ப்ளஸ் அது இல்லாமல் அவரோட சிலையும் அந்த இடத்துல வச்சுருந்தாங்களாம். ஸோ ஓப்பன் பண்ணுறதுக்காக இவர் போனார், ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் அந்த ஓனரை பார்த்தாரு. ஓனர் என்ன சொன்னார்னா, சார் நீங்கள் எப்போ வேணால் இந்த ரூம் இங்கே வரலாம், நீங்கள் ஸ்டே பண்ணலாம், உங்களுக்காக வந்து ஒரு சூப்பரான ரூம் வந்து எப்பொழுதும் வந்து அது ஓப்பனாகவே இருக்கும், நீங்கள் புக் பண்ணணும் எதுவுமே அவசியமே இல்லை சார், நீங்கள் டேரெக்டாக இங்கே வந்துடுங்க சார், அந்த மாதிரி வந்து இவர்கிட்ட பார்த்து சொன்னாராம். சொன்னதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போச்சு. அதே போல் வந்து அவர் சினிமா ஃபீல்ட்லேயும் வந்து கொஞ்சம் ரொம்ப டவுன் ஆகிட்டார். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் வந்து அவர் கவர்னர் பதவியும் போயிடுச்சான். போனதுக்கப்புறம் ஒரு நாள் வந்து அந்த இடத்துல கிராஸ் பண்ணி போகும்போது வந்து அங்கே ஸ்டே பண்ணான்னு சொல்லி அங்கே ரூமில் போய் கேட்கும்போது அங்கே தான் வந்து ஒரு அதிர்ச்சியான விஷயம் காத்துட்டு இருந்துச்சான். சார் எல்லா ரூமும் ஆக்கியபை ஆகிடுச்சு சார், இப்போ எந்த ரூமும் இல்லை சார், எல்லாமே ஃபுல்லாக இருக்குது சார்ன்னு சொல்லி அந்த அர்னால்டை பார்த்து சொன்னாங்களாம். சொன்னதும் வந்து இவர் அப்செட் ஆகிட்டு அப்படியே வந்து அவர் சிலைக்கு அடியில் வந்து அப்படி வந்து ஒரு குறுக்கி அந்த இடத்துலையே வந்து படுத்துட்டாராமா. நண்பர்களே, நான் ஏன் இந்த காரியம் உங்கள்கிட்ட சொல்கிறேன்னா, நிறைய நேரத்தில் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸோ நம்ம ஃபேமிலிஸோ யார் வேணால் நிறைய பேர் வந்து உங்களுக்கு வந்து ஒரு ப்ராமிஸ் பண்ணலாம். பட் ஆனால் அந்த ப்ராமிஸ் வந்து உங்களுக்காக இல்லைங்க, அது வந்து உங்களோட பதவி, உங்களோட நீங்கள் இருக்க பொசிஷன், அதுக்காக தான் அவங்க கொடுத்துருப்பாங்க நண்பர்களே. அதை இழந்துட்டோன்னா வந்து வி ஆர் நத்திங் நம்ம தான் இருக்கும் நண்பர்களே. பதவி, புகழ், பேர், பாராட்டு, வாக்கு எதுவுமே நம்பாதீங்க நண்பர்களே. ஏன்னா இது எதுவுமே நம்மளுக்கு நிரந்தரமே கிடையாது நண்பர்களே. ஸோ நான் இருக்கிறத வச்சு சந்தோஷமாக ஹாப்பியாக நம்ம லைஃப் நடத்துவோம், சந்தோஷமாக இருப்போம் நண்பர்களே. என்ன நண்பர்களே, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சரி நண்பர்களே, மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். டேக் கேர், பபாய்.